திரிபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு சென்னை சிவானந்தா சாலையில் வருகின்ற 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சென்னை போலீசார் அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. போலீசார் விசாரணையில் மரணமடைந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தாவேகா தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறியிருந்தார். அஜித்குமாரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவரது தாய், தம்பி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு அவர் தனது ஆறுதலையும் கூறியிருந்தார். மேலும் அஜித்குமாரின் தாயார் மற்றும் சகோதரர் கையை பிடித்து அவர் ஆறுதல் கூறிய விஜய் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு சென்னை சிவானந்தா சாலையில வருகின்ற 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சென்னை போலீசார் அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, திருபுவனத்தில் மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் 4 ஆண்டுகளில் நடந்த 24 காவல் நிலைய மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடவும் வலியுறுத்தி தாவேகா சார்பில் வியாழக்கிழமை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அன்றைய தேதியில் வேறு காரணத்திற்காக இந்த இடம் பயன்படுத்த இருப்பதாக கூறி காவல்துறையால் மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிவானந்தா சாலையில வருகின்ற 6ஆம் தேதி காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஆனந்த் கூறியிருக்கிறார்.